வணக்கம். A9 நியூஸ் வானொலியின் செய்திகள் வாசிப்பவர் துஷ்யந்தி பாஸ்கரன். ஸ்ரீலங்கா அரசு மிக மோசமான இனப்படுகொலையொன்றை மேற்கொள்ள முனைந்திருக்கும் நிலையில் அதனை தடுத்து நிறுத்த தமிழ் மக்கள் உடனடியாக டொரண்டோவின் நகரப்பகுதி யூனிவர்சிட்டி அவென்யூவில் அமைந்திருக்கும் அமெரிக்க தூதரகத்தின் முன்பாக நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள அனைத்து தமிழ் உணர்வாளர்களையும் கனடிய தமிழர் சமூகமும் கனடிய இளையோர் அமைப்பும் அவசர அறிக்கை விடுத்துள்ளது. இலங்கையில் உடனடியாக போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி தமிழக முதல்வர் மு. கருணாநிதி கால வரையறையற்ற உண்ணாநிலை போராட்டத்தை இன்று காலை ஆரம்பித்துள்ளார். சென்னையில் உள்ள அறிஞர் அண்ணா சிலைக்கு முன்னால் இந்த உண்ணாநிலை போராட்டத்தை மு. கருணாநிதி ஆரம்பித்துள்ளார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இன்னொரு இன சுத்திகரிப்பு நடவடிக்கையால் உயிர் நீத்ததாக வரலாறு என்னை பற்றி பேசட்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் சகோதரர்களுக்காக தாம் இந்த தியாகத்தை மேற்கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் நிரந்தர போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும் எனவும் தமிழர் பிரச்சினைக்கு நியாயமான அரசியல் தீர்வு முன்வைக்கப்பட வேண்டும் எனவும் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் பாதிக்கப்பட்டுள்ள அப்பாவி தமிழ் பொதுமக்கள் தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமாவின் சரியான முன்னெடுப்பினை எதிர்பார்ப்பதாக லண்டனில் தொடர்ந்து 20 நாட்களாக உண்ணா நோன்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள 28 வயதுடைய பரமேஸ்வரன் தெரிவித்துள்ளார். 20 நாட்களாக தொடர்ந்து உண்ணா நோன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற அவர் தொடர்ந்து கருத்து வெளியிடும் போது இலங்கை அரசாங்கத்தின் யுத்த முன்னெடுப்பை நிறுத்தி மோதல் தவிர்ப்பை அறிவிக்குமாறு வெள்ளை மாளிகைக்கு வலியுறுத்திய போது இலங்கை அரசாங்கம் அதனை ஏற்காது தொடர்ந்தும் கொடும் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 3 மாத காலப்பகுதியில் மாத்திரம் 10,000 பொதுமக்கள் கொல்லப்பட்டதுடன் அரசாங்கத்தின் இராணுவ முன்னெடுப்பினால் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இடம்பெயர்ந்த நிலையில் தற்காலிக முகாம்களில் தங்கியுள்ள பொதுமக்களும் சர்வதேச கண்காணிப்பு இன்றி அல்லல்படுகின்றனர். இது ஒரு திட்டமிட்ட இனவழிப்பு என்பது ஊர்ஜிதமாகியுள்ளது. இந்த நிலையிலேனும் அமெரிக்கா ஒரு சரியான முன்னெடுப்பினை ஆரம்பிக்க வேண்டும் என கோரியுள்ளார். தமக்கு சரியான தீர்வு ஒன்று கிடைக்கும் வரையில் தமது போராட்டத்தினை யாராலும் தடுக்க முடியாது என பரமேஸ்வரன் மேலும் தெரிவித்துள்ளார். மேல் மாகாண சபை தேர்தல்களில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பிற்கு கிடைத்த வெற்றி ஓர் அதிகார துஷ்பிரயத்திற்கு கிடைக்கப்பெற்ற வெற்றியாகவே நோக்கப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தினால் கட்டவிழ்த்து விடப்பட்ட பல்வேறு அடக்குமுறைகளுக்கு மத்தியிலும் தமது கட்சியின் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்த அனைவருக்கும் ஐக்கிய தேசிய கட்சி நன்றியை தெரிவித்துள்ளது. ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பல்வேறு வழிகளில் தேர்தல் வன்முறைகளை அரசாங்கம் கட்டவிழ்த்து விட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். யுத்த வெற்றிகளை முன்னிலைப்படுத்தி அரசாங்க ஊடகங்களில் பிரச்சாரத்தை மேற்கொண்டு மக்கள் திசை திருப்பப்பட்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தலில் வெற்றி பெறுவதனை மட்டும் நோக்காக கொண்டு செயற்பட்ட ஆளும் கட்சி பாதாள உலக கோஷ்டியினரின் ஒத்துழைப்பை பெற்று எதிர்க்கட்சி வேட்பாளர்களை அச்சுறுத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கடற்கரையோரமாக உள்ள பாதுகாப்பு வலயத்திற்குள் பிரவேசிப்பதற்கு தரை வழியாகவும் கடல் வழியாகவும் பலமுனை தாக்குதலினை ஸ்ரீலங்கா படையினர் இன்று காலை தொடங்கியிருப்பதை அடுத்து தமிழீழ விடுதலை புலிகளும் கடுமையான எதிர்த்தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர். பாதுகாப்பு வலயத்தை சுற்றி வளைத்து முழு அளவிலான பாரிய தாக்குதல் ஒன்றிற்கான ஆயத்தங்களை ஸ்ரீலங்கா படையினர் நேற்று ஞாயிற்றுக்கிழமையே மேற்கொண்டிருந்தனர். பெருமளவு படையினரும் ஆயுத தளபாடங்களும் மற்றும் இராணுவ வாகனங்களும் முன்னணி நிலைகளுக்கு நேற்றே நகர்த்தப்பட்டதால் பாரிய தாக்குதல் நடவடிக்கை ஒன்றை படையினர் இன்று காலை தொடங்குவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் இன்று அதிகாலை 3:45 மணியளவில் இரட்டை வாய்க்கால் பகுதியை நோக்கிய முன்னகர்வினை படையினர் சரிவான எறிகணை தாக்குதல்களுக்கு மத்தியில் தொடங்கியுள்ளனர். இப்பகுதியில் நிலை கொண்டுள்ள விடுதலை புலிகளும் கடுமையான எதிர்த்தாக்குதலை தொடுத்துள்ளதை அடுத்து அப்பகுதியில் கடும் சமர் மூண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. முள்ளிவாய்க்கால் கரைப்பகுதியை நோக்கி அடிக்கடி வரும் ஸ்ரீலங்கா கடற்படை கப்பல்கள் செறிவான தாக்குதல்களை மேற்கொள்ளும் அதே வேளையில் இராணுவத்தினரை ஏற்றிய கடற்படை கப்பல்களும் மீன்பிடி படகுகளும் கடலில் நடமாடுவதையும் காணக்கூடியதாக உள்ளது. இத்துடன் A9 நியூஸ் வானொலியின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.